ஹாய், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த 10 மினிட்ஸ் பாட்காஸ்ட் எல்லோரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் புக் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ எனக்கு தோணுச்சு, ஓகே இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான், பட் இருந்தாலும் இதை போடலாம். ஃபுல் பாட்காஸ்ட்டை ½ வருமா அப்படின்ற மாதிரி தெரியல, பட் ஒரு மினிட்ஸ் மாதிரி ஒரு பைட்ஸ் மாதிரி அப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் போட்டேன். கேட்டுட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்த தடவை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அந்த 10 மினிட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல சாலிட்யூடுன்ற வேர்டு பார்த்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சாலிட்யூட்னா என்னை பொறுத்தவரை என் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சாலிட்யூட்னா என்னென்னா அமைதியாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது அப்படின்றது. ஸோ அதோட மீனிங் சர்ச் பண்ணும்போது தான் என்ன புரிஞ்சதுன்னா, சாலிட்யூட் தனியாக இருக்கிறத விரும்புகிறவங்க, அதை ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்கள தான் அந்த மாதிரி விஷயத்தை தான் சாலிட்யூட்னு சொல்லுவாங்க. தனியாக இருக்கிறது, லோன்லியாக இருக்கிறது அப்படி கிடையாது. அந்த பீஸை என்ஜாய் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுதான் சாலிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாலிட்யூட் எப்போ அவசியமாக இருக்குன்னா, சில பேருக்கு இது பிடிக்கும், பட் எல்லாருக்குமே சாலிட்யூடுன்றது தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அது உங்கள் தாட்ஸ், டெசிஷன்ஸ், உங்களோட டே டு டே ஆக்ஷன்ஸ் ஒரு ரிப்ளனிஷ் பண்ணுற ஒரு டைம் மாதிரி, அதாவது புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு டைம் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ்க்கு இந்த சாலிட்யூட் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிகாஸ் லைஃப் இஸ் ஹேப்பனிங் டெய்லி யூ ஹாவ் பிஸி ஷெட்யூல்ஸ், டெய்லி யூ ஹாவ் திங்ஸ் டு டூ, டெய்லி யூ ஹாவ் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப், daily you have family problems, work related issues, everything. அப்படியே ஃபுல் டே பேக்டாக இருக்கும். ஒர்க் போகணும், இந்த வேலையை பார்க்கணும், ஹவுஸ் ஹோல்ட் ஷோஸ் பண்ணணும், அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாலிட்யூட்காக தான் மோஸ்ட்லி ரொம்ப ஜாஸ்தியாக எனக்கு காசு இருக்குது. அதாவது என்னோடய லிவரேஜ் டைம் தான். எனக்கு டைம் கிடைச்சா போதும், மற்ற ஒர்க்லாம் நான் அசைன் பண்ணிடுவேன், டெலிகேட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அவங்களாம் ட்ரிப் போவாங்க இந்த சாலிட்யூட்காக. அது ஒரு லாங்கர் கோலை அது ஃபைன். பட் வீக்லி ஒன்ஸ் பண்ணணும், மந்த்லி ஒன்ஸ் பண்ணணும், டெய்லி கூட பண்ணலாம் அப்படின்னும் போது நம்ம சைலண்ட்டாக இருக்கிறது, நம்ம தாட்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுதான் சாலிட்யூட். ஸோ இது கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமாகவே தேவைப்படும். கிரியேட்டர்ஸ்னால் whatever they create, அதாவது ஆர்ட் விஷயமாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ரைட்டிங்காக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம். அப்படி இல்லை, நான் அவங்க ஒரு டெக்கியாக இருக்கலாம், அவங்க ஒரு டாக்டராக இருக்கலாம், அவங்க ஒரு இன்ஜினியராக இருக்கலாம். என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் மோனோட்டோனஸான ஒர்க் டெய்லியும் இருக்குமானா இருக்கும் தான். பட் க்ரியேட்டிவாக யோசிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். க்ரியேட்டிவாக யோசிக்கணுன்னா ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு படம் எடுக்கணும், அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயந்தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு என்ன ஒரு சிம்பிளான டாஸ்க் புதுசாக வந்தாலும் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசித்து தான் அதை அப்ரோச் பண்ணுவீங்க. இட் கேன் பி அ டிசைனர், இட் கேன் பி அ வாட் டு சே ஒரு டாக்டர். அதாவது யாராக இருந்தாலும் க்ரியேட்டிவ்னஸ் தேவை. க்ரியேட்டிவ்னஸ் எங்கே வரும்னா, அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் வரும், இல்லை எக்ஸ்ட்ரீம் பீஸில் வரும். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். எக்ஸ்ட்ரீம் பீஸை அனுபவிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. எப்போ பீஸ் நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்னா, நம்ம தாட்ஸ் கூட நம்மளால் இருக்க முடியுன்ற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பீஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க? எத்தனை பேர் குளிக்க போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க? ஒரு பாட்டு கேட்டுகிட்டே குளிக்கிறது, ஒரு பாட்காஸ்ட் கேட்டுகிட்டே குளிக்கிறது, ஒரு வீடியோ பார்த்துட்டே குளிக்கிறது. சரி, அது குளிக்கிறது கூட விடுங்க. ரெஸ்ட் ரூம் போகும்போது யார் ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க? அப்போ உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறது, அப்போ உட்காந்து யூடியூப் வீடியோ பார்க்குறது. இதெல்லாம் பார்க்குறது நான் ஒரு இஷ்யூன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதுக்கு பிஹைண்டில் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏன் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க? பாத்ரூமில் உட்காந்துருக்கணும், ஏதாவது தேவையில்லாமல் யோசிப்போம், ப்ராப்ளம் ஏதாவது யோசிச்சு தொலைவோம், நிம்மதியாக இருக்காது பாத்ரூம் போகும்போது, அதனால தான் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போய் பார்ப்பேன் அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் தெம் சொல்லுவீங்க, கரெக்டாக? ஸோ அது ஏன்னா இதில் முக்கியமாக 2 விஷயம் நம்ம நோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஷயம் 2 ப்ராப்ளம் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா,
நீங்கள் வந்து உங்கள் டே டு டே லைஃப்பில் என்ன சொல்கிறது, முக்கியமான அந்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரீஷியஸ் டைமை வந்து மிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு விஷயம், இது உங்கள் பாடிக்கும் கெடுத்துரு. நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்கிறேன். ஏன் நான் வந்து மோஸ்ட் ப்ரீஷியஸ் டைம் அப்படின்னு சொல்கிறேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய டெசிஷன்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் ரூமில் இருக்கும் போதோ இல்லை குளிக்கும் போதோ தான் நிறைய டெசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அட்லீஸ்ட் அப் டு த பாயிண்ட் ஆஃப் கெட்டிங் அ கன்க்ளூஷன் வந்து வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, you are not disturbed by any external factors or forces. Nothing is there to disturb you. You are with your own thoughts. You may be confused, you may be irritated, you may be angry, anything that is being with you. அந்த ரெஸ்ட் ரூமில் இருக்க டைம் மட்டும்தான் நீங்கள் உங்கள் தாட்ஸ் கூட எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கக்கூடிய இடம். அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றி தான் யோசிப்பீங்க. அதுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் வர்றதுக்கு காரணம் யூஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் யோர் செல்ஃபில். அப்போ உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களை எதுவுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அவ்வளோதான், சிம்பிள். செகண்ட் விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வந்து நான் வந்து சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை. நான் வந்து நான் கன்சல்ட் பண்ணலை, பட் நான் அந்த டாக்டர்ஸ் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க, 1/2 hour இருக்காங்க, 1 hour உள்ளே உட்காந்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான விஷயமாக தான் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகணுன்றதுக்காக ரெஸ்ட் ரூம் போகிற, உன்னோட இன்டெஸ்டைனல் மசில்ஸ் வந்து அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, இல்லை அதை புஷ் பண்ணுறதுக்காக. அப்போ நீ வந்து வேறு ஏதோ ஒரு வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அது என்ன நினைக்கும்னா, ஓகே நம்ம புஷ்ஷிங் வந்து பத்தலை, நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணன்றப்போ உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. இந்த புஷ் எனக்கு பத்தலை, இந்த ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்து என்னன்னு சொல்ல விரும்பல, பட் அந்த மாதிரி சில விஷயம்லாம் வர வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் ஃபோன் எடுக்காமல் போனீங்கன்னா வைங்களேன், நீங்கள் டெசிஷன் எடுக்கிறீங்க, எடுக்காமல் போகல, நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் சீக்கிரமாக போயிட்டு வந்துடுவீங்க. பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் நத்திங் டு டூ தேர். இட்ஸ் லைக் இது எப்படின்னா ஹேண்ட் டு ஹேண்ட் போகும், ஒரு சைக்கிள் மாதிரி. ரெஸ்ட் ரூம் போக ரொம்ப டைம் ஆகும், அதனால் நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதுனால எனக்கு ரெஸ்ட் ரூம் போக டைம் ஆகுது. இது வந்து அப்படியே சைக்கிளாக ஓடிட்டே இருக்கும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2 நாள் வந்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா அப்புறமா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து அது பழகிடும். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாலிட்யூட் பற்றி சொல்லும் போது, அதாவது பீயிங் லோன்லி, பீயிங் இன் பீஸ், பட் ஐ லைக் தட். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இது ரெண்டும் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து அப்டைன் பண்ணுறதுக்கு ஈஸி தான். கொஞ்ச நாள் நீங்கள் தனியாக இருந்தீங்க, உங்கள் தாட்ஸ் கூட இருந்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்கள் தாட்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ சேஸாக இருக்குது உங்கள் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நீங்கள் வந்து அது வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண கற்றுப்பீங்க. ஓகே, நம்ம இப்படி தேவையில்லாமல் இவ்வளோ யோசிக்கிறோமா, நம்ம இதை வந்து நம்ம குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து இந்த சாலிட்யூட்க்கு ஒரு காம்படிட்டர் இருக்காங்கன்னா அது வேறு யாருமே இல்லை, இந்த ஓவர் திங்கிங் அப்படின்றது மட்டும்தான். ஸோ நீங்கள் சாலிட்யூட் எப்போ என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, ஓவர் திங்கிங் இல்லாத போது தான் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங் இருக்குதுன்னு வைங்களேன், சாலிட்யூட் அது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க. ஃபோனில் ஏதாவது வீடியோ பார்க்குறது, ஏதாவது கேட்குறது, யார்ட்டையாவது பேசுறது. உங்களால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியலை அப்படின்னா அப்போ ப்ராப்ளம் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம தாட்ஸோடு நம்மளால் இருக்க முடியல அப்படின்றது தான். ஓகே, ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம யோசிப்போம் தான், யோசிக்காமல் எடுக்க முடியாது. ஒரு டெசிஷனுக்கு வரணுன்னா அது கன்ஃபியூஷன் வந்து முக்கியம். கன்ஃபியூஷன் இல்லாமல் டெசிஷனுக்கு வந்து வர முடியாது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும், போக போக ஒன்றா கிளியர் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் உங்கள் டெசிஷனுக்கு வந்து வந்துடுவீங்க. அதில் பிரச்சனை என்னென்னா, இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுன்னா, எக்ஸ்ட்ரீமான விஷயத்தையே உங்களை யோசிக்க வைக்கும். டிஃப்ரெண்ட் ஒரு 100 கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் நீங்கள் வந்து சிமுலேட் பண்ணிட்டே இருப்பீங்க. இது அப்படியானா இப்படி ஆயிரும், இது அப்படியானா அப்படி ஆயிரும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது ஸ்டாப் பண்ண முடியாதானா? முடியும். எப்போ முடியும்னா, யூ யோர் செல்ஃப் ஆஃப்டர் ரியலைசிங் தட் யூ ஆர் ஓவர் திங்கிங். ஐயோ நம்ம எவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறோமா, அது எப்படியாவது நம்ம குறைக்கணும் அப்படின்ற போது
நீங்கள் அந்த டெசிஷன் எடுக்கிறீங்க தெரியுமா, அப்போ தான் வந்து அது குறைய ஆரம்பிக்கும். நானும் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். எப்படின்னா, நான் குளிச்சிட்ருக்கேன், என்னோடய ஃபோன் வந்து ரிங் ஆகுது. நான் என்ன நினைப்பேன்னா, ஓகே நம்ம அப்பா அடிச்சிருப்பாரோ, இல்லை ஒர்க்லேருந்து மேம் அடிச்சிருப்பாங்களோ, சார் அடிச்சிருப்பாரோ, இந்த வேலை நம்ம பெண்டிங் வச்சுட்டு இருந்தோம்னு சொன்னோமே அதை வந்து கேட்பாங்களோ, இல்லை வீட்டில் எதை கேட்பாங்களோ, நம்ம இந்த காசு அனுப்பணும்னு சொன்னோம் அதை அனுப்பவே இல்லை போல் மறந்துட்டோமேன்னு ஒரு 10-15 யோசிச்சிருவேன். எனக்கு எப்படா குளிச்சுட்டு வெளியே வருவோம், ஃபோன் எடுத்து பார்க்கணும் யார் பண்ணியிருக்கா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். வந்து பார்த்தா ஃபோன் வந்து ரிங்கே ஆகிருக்காது. எங்கேயோ ஒரு ஃபோன் அடிச்சிருக்கோம், இல்லை நானே வந்து அதை அடித்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பேன். பட் என்னன்னா அந்த ஒரு 10 மினிட்ஸில் வந்து எனக்கு அப்பப்பா அப்படி இருக்கும். அப்போ வந்து பார்த்துச்சா ஒன்றுமே இல்லை, அந்த விஷயத்துக்கு இவ்வளோ நம்ம திங்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, எனக்கு தெரியல ஆக்சுவலாகவே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்க தானே போகுது. சரி, ஒவ்வொருத்தவங்க என்ன மாதிரியான மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க அதுக்காக கம்மி பண்ணுறதுக்காக அப்படின்னு நான் கேட்க ஆரம்பித்தேன். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் எப்படி என்ன பண்ணுறதுன்னு. எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது வந்துட்டு, எனக்கு அப்படி தோணும் போது நானே வந்து எனக்கு செல்ஃப் டாக் பண்ணிப்பேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யூ ஹவ் காட் திஸ், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நீ இவ்வளோ பண்ணிட்ட, இது பண்ணுறது உனக்கு ஈஸி தான், நீ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிற, இப்படி யோசிக்காத, அது லைக்லி டு ஹேப்பன் வந்து ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது, மேபி இன்கேஸ் அது நடக்கலாம், பட் அதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நானே என்கிட்ட வந்து பேசிப்பேன். எனக்கு உடம்பு சரியா இல்லைன்னா நான் என்ன பேசிப்பேன்னா, ஓகே நீ வந்து இது உன்னோட தப்பு கிடையாது, ஏதாவது தப்பு நான் பண்ணியிருந்தேன்னா ஓகே இந்த மாதிரி இந்த அளவு பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி இதை பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்படி என்னோட தப்பு இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்போது ஓகே நம்ம வந்து இதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம், மெடிசன் எடுத்துக்கிறோம், இது நமக்கு சரியாயிடும். முன்னாடி எப்படி திங்க் பண்ணுவோம், லைஃப் ஃபுல்லாக எனக்கு இது இருக்க போகுது, சரியே ஆகாது, எனக்கு என்ன பண்ணுவேன், டெய்லி இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கணும், அப்படி திங்க் பண்ணப்போ என்ன பண்ணுவேன், நான் இப்படி திங்க் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே அதை ஸ்டாப் பண்ணி, இல்லை உனக்கு சரியாயிடும். சில டைம்லாம் அழுகியே வரும், அழுதுகிட்டே நான் இப்படி தான் யோசிப்பேன், ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், எடுத்த உடனே சரியாகாது, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், நல்லா சாப்பிடுவோம், ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருப்போம், இந்த மாதிரி நானே என்கிட்ட சொல்லிவிட்டு அதை நான் பண்ணும்போது வந்து சந்தோஷப்பட்டுப்பேன். ஓகே நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னும் போது. இப்போல்லாம் எனக்கு வெளியே எங்கன்னா சாப்பிடும் போது, ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போது, நான் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிருக்கேன், வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சிருக்கேன். இப்போ அதெல்லாம் நான் சர்வசாதாரணமாக பண்ணுறேன். ஏன்னா நான் அப்போ வந்து என்கிட்ட நான் பேசிக்கிட்டது, நான் ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தது எனக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோனை வந்து நான் வந்து ஷவரில் வந்து சாங் கேட்டே குளிப்பேன். சில டைம் என்னாலையும் என் தாட்ஸோடு இருக்க முடியாது தான், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் நான் வந்து ஃபோனை அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போ யாராவது ஒரு ஃப்ரெண்டு கிட்டே பேசிகிட்டு இருக்கேன்னா நான் ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வாய்ப்பே கிடையாது, நான் எடுத்து பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அவங்க என் கூட இருக்காங்க, இந்த மொமெண்ட்டில் 2 பேர் இருக்கும்போது அங்கே வந்து ஃபோன் பார்க்கணும் அப்படின்றது வந்து எப்படி இருக்குன்னா, நீ எனக்கு சஃபிஷியன்ட் கிடையாது, நீ எனக்கு என்எஃப் கிடையாது, உன்னை விட பெட்டரான திங்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு நல்லாவும் இருக்காது, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி, அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது, ஒரு மூவி பார்க்கும்போது நான் நடுவில் என்னால் ஃபோன்லாம் எடுத்து பார்க்க எனக்கு பிடிக்காது. ஏன்னா ஒரு டாஸ்க் இருக்குது, அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் சும்மா இருக்கேன், ரூமில் எப்பயுமே இருக்கேன், எப்பயும் தான் ஃபோன் பார்க்குறேன், இதெல்லாம் எனக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த மொமெண்ட்டில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டேன். இப்போயும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன், ஃபுல்லாக செம்மையாக இருக்கேன் அப்படின்னு இல்லை, பட் ஃபார் மோர் பெட்டர். நான் இருந்ததை விட இப்போ நான் செம்மையாக இருக்கேன்னா அந்தளவுக்கு என்னால் என்னை பற்றி சொல்லிக்க முடியும், அந்தளவுக்கு ஓகே இப்போலாம் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் எதாவது வந்து நான் யார்ட்டையாச்சும் போய் சொல்லிடுவேன், யார்ட்டையாவது ஒருத்தட்டையாவது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஓவர் திங்கிங் குறையும் இல்லையா. எப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு கஷ்டத்தை வந்து சொன்னாங்கன்னு வைங்களேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அசால்ட்டு, பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அவங்கள வந்து நீங்கள் டவுன் பண்ண மாட்டீங்க இல்லையா.
அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். அந்த ப்ராப்ளமை எப்படி பார்க்குறதுன்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் நான் ஒரு 10 ஃப்ரெண்டு தேவையில்லை, ஒரு 2 ஃப்ரெண்டு போதும். யார் உங்களாவே நேசிக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்டு இருந்தால் போதும். ஸோ அவங்கக்கிட்ட போய் உங்கள் ப்ராப்ளமை சொல்லுங்கள். இட் ஃபீல்ஸ் லைட். தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ த பர்ஃபெக்ட் சொல்யூஷன், பட் இட் ஃபீல்ஸ் லைட் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ் வந்து வாழ்க்கையில் நடக்கும்னு நினைக்காதுங்க. 75% வந்து அது நடக்க சான்ஸே கிடையாது. அடித்து சொல்லுவேன், அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வந்து படத்தில் கூட நடக்காது. ஆனால் நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க, அது நடக்காது. அதனால் எக்ஸ்ட்ரீம் சினாரியோஸ் நினச்சா கூட ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நவ் அண்ட் தென், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஓவர் திங்கிங், பயம் இதெல்லாம் சேர்ந்து எதை உங்களை செய்ய விடாமல் தடுக்குதுன்னா ஆக்ஷனை செய்ய விடாமல் தான் தடுக்கும். அப்போ நீங்கள் ஆக்ஷனை போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், இந்த ஓவர் திங்கிங், இந்த பயம், இந்த ஆங்ஸைட்டி எல்லாமே குறைஞ்சிரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கே நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க. அதாவது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கரேஜ், பிரேவரி, தைரியம்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, டெய்லி ஃபுல் டே ஹோல் டே தைரியமாக இருக்கணும், ஹோல் டே பிரேவாக இருக்கணும். அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை டேக்கிள் பண்ணும் போது தான் அந்த பிரேவரி, அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த கரேஜ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் கரேஜாக இருக்க போகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சுச்சுவேஷனும் டாஸ்க்கும் வரும்போது உங்களை நீங்கள் தான் புஷ் பண்ணிக்கணும். நீங்கள் புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த தைரியம் வரும். அதாவது இப்போது என்ன சொல்கிறதுனா, தைரியன்றது வந்துட்டு அதாவது நான் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அந்த விஷயத்த பண்ணிட்டேன், அதனால் எனக்கு கொஞ்சம் துளி கூட நான் அதை பற்றி பயப்பட மாட்டேன் அப்படின்றது வந்து கிடையாது. தைரியம் அது கிடையாது. இப்போ நீங்கள் அந்த விஷயத்த பண்ண பயப்படுறீங்க, ஆனால் உங்களே நீங்கள் புஷ் பண்ணிட்டு போய் அந்த விஷயத்த பண்ண வைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாது பயமாக தான் இருக்குன்னு, பட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுறீங்க இல்லையா, போய் நிற்கிறீங்க, நான் அதை செய்ய முடியும், பயந்துட்டே அந்த விஷயத்த செய்கிறீங்க தெரியுமா, அதுக்கு பேரும் தைரியம் தான். ஆமாம், ஒவ்வொரு டைம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்து மேலே இருக்க பயம் போயிடும். இப்போ எக்ஸாம் வந்து டெய்லி ஒரு ஸ்லிப் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த பப்ளிக் எக்ஸாம் நினச்சி பயம் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மிட் டேர்ம் வைக்கிறாங்க, ஒரு ஹாஃப் இயர்லி வைக்கிறாங்கன்னா அப்போ உங்களுக்கு அது மேலே பயம் இருக்கும், அப்படி இல்லையா? அதுக்காக நீங்கள் பயந்துட்டு இப்போ எக்ஸாம் சரியாக எழுதாமையாக போயிடுறீங்க, அப்படி இல்லை. அந்த பயத்தில் படித்து அந்த எக்ஸாமை வந்து சரியாக தான் எழுதுவீங்க. ஸோ தைரியம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஃபேன்ஸு, க்ளாஸியாக அப்படியே செம்மையாக இருக்காங்க, இவங்க பார்த்தாவே வேறு மாதிரி, அவங்களாம் இப்போ அசால்ட்டாக முடிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்க அதுக்கு எவ்வளோ ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிறாங்க, அவங்க எத்தனை தடவை பயந்துருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை, இது வந்து ஒரு பாப் சிங்கர் வந்துட்டு, நிறைய பாப் ஸ்டார்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி கன்சர்ட்லாம் போகும்போது அது பயத்தில் வந்து ஆங்ஸைட்டி புக்னு சொல்லுவாங்க இல்லையா, ரெஸ்ட் ரூம் போகணுன்ற அந்த ஃபீலிங் வந்து வரும். அதெல்லாம் பண்ணிட்டு தான் போவாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. இப்பயும் தான் இருக்குது, எல்லாருக்குமே பயம் இருக்குது தான். அது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுறாங்க? அப்படியே எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் போயிட்டு நான் கன்சர்ட்டுக்கு போக மாட்டேன், நான் பாட மாட்டேன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதை பண்ணிவிட்டு அவங்க அங்கே போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பயம் கொஞ்ச நேரம் இருக்குன்னு, அதுக்கப்புறம் அவங்க பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடுது இல்லையா? ஸோ நம்மளோட பயத்தை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றதுல தான் தைரியம் இருக்குது. எல்லாமே அந்த 20 செகண்ட் ரூல் இருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்த செய்யணுன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு கை கெட்டுற தூரத்தில், பார்க்குற தூரத்தில், கேட்குற தூரத்தில் இருந்தால் தான் நம்ம இந்த விஷயம் செய்வோம். ஜிம்முக்கு போனோன்னா ஜிம் ஷூஸ் வந்து உங்ககிட்டே இருக்குன்னு வைங்களேன், காலையில் இருந்தவொடனே எழுந்து போட்டுருவீங்க. போட்டவுடனே என்ன தோணும், சரி கீழே போய் கிளம்பு. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த 20 செகண்ட்ஸ் ரூல் வந்துட்டு எப்படி நம்ம ஒர்க்குக்கு அப்ளை ஆகுதோ அதே மாதிரி தான் தைரியத்துக்கும். இப்போ கரேஜ் நமக்கு இருக்கணும் அந்த விஷயத்துல 20 செகண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இல்லாத கரேஜ் இருக்க மாதிரி நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறமா வர ஆரம்பிச்சிடும். என்ன சொல்கிறது, ஸ்டேஜில் போய் பேசுறதுன்னா எனக்கு சின்ன வயசில் பயம்தான். நான் எஸ்பிஎல்லாம் இருந்திருக்கேன், எனக்கு ஸ்டேஜில் போய் பேசுறது பயம்தான். ஆனால் ஒரு காம்படிஷனும் நான் கலந்துக்காமல் இருந்ததில்ல.
ஒரு காம்படிஷன்லேயும் பேச பயமாக இருக்குன்னு நான் வந்தது கிடையாது. நான் மைக்கிட்ட போய் நிற்கிற வரைக்கும் எனக்கு பயமாக தான் இருக்கும். மைக் வாங்கி பேசும்போதும் பயமாக தான் இருக்கும். ஆனால் நான் பேசிடுவேன், அந்த பயத்தோடு பேசிடுவேன். எனக்கு பேசிட்டு வந்த பிறகு கால்லாம் நடுங்கும். எனக்கு நல்லாவே தெரியும் இது எனக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்காக நான் பயந்துட்டு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு லைஃப்பில் அதனால் கிடைச்ச விஷயம் எதுவுமே கிடைக்காம போயிருக்கும். ஸோ அதுவும் முக்கியம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சாலிட்யூட் பற்றி பேச ஆரம்பிச்சோமா, அப்புறமா நம்ம ஓவர் திங்கிங்க்கு போனோமா, அப்புறமா இப்போ கரேஜ்க்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் உங்கள் கூட இருக்க போகிறீங்க. உங்கள் தாட்ஸ் தான் நீங்கள். உங்கள் கூடயே உங்களுக்கு பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் யார் கூட இருந்தாலும் உங்களுக்கு பீஸ் இருக்காது. உங்கள் கூடயே உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைன்னா நீங்கள் யார் கூட இருந்தாலும் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. இந்த நிமிஷம் இங்கே இருக்கிறது நான் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, நான் நானாக இருக்கிறதுன்றப்போ நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு என்ன பெரிய சக்ஸஸ் வந்தாலும் சரி, நீங்கள் அந்த ஹாப்பினஸ்ஸும் அந்த கிரேட்ஃபுல்னஸ் அந்த ஜாய்னஸை உங்களால் என்ஜாயே பண்ண முடியாது. ஒரு விஷயம் நம்ம இந்த இடத்துக்கு போனால் நம்ம ஹாப்பி ஆயிரும், இந்த இவ்வளோ சேலரி வாங்கினா என் லைஃப் செட்டில், இந்த பொசிஷனுக்கு போனால் என் லைஃப் செட்டில், இப்படி ஒரு பார்ட்னர் கிடைச்சா என் லைஃப் செட்டில், இது எல்லாமே இங்கே போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அந்த இடத்துக்கு போகும்போது அது நார்மல் ஆகிடும், சந்தோஷமாக இருக்காது. ஏன்னா என்ன சொல்கிறது, சக்ஸஸ்க்கு நீங்கள் ஒரு லெவல் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அதை அப்டைன் பண்ண அது அப்படியே ரீபர்த் ஆன மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஓ சக்ஸஸ் 1 அட்டைன் ஆகிட்டோம், சக்ஸஸ் 2க்கு போகணும், சக்ஸஸ் 3க்கு போகணும், அப்படி தான் ஆகுமே தவிர நீங்கள் எதுலேயுமே கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியாது. செம்மையாக ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு உங்களால் கண்டென்ட்டாக ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த ஜேர்னியை நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுதான் சக்ஸஸ் ஆகணும். இதுக்கடுத்து சக்ஸஸ் லெவல் போயிட்டே இருந்தாலும் அடுத்து சக்ஸஸ் ஆக போகிறோம். அந்த ஜேர்னி செமையாக இருக்கும், நான் செமையாக பண்ணுறேன் அப்படின்றப்போ அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அந்த நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் வந்தப்போ நீங்கள் செம்மையாக ஃபீல் பண்ணுவீங்களான்றது தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நீங்கள் வேணால் இப்போ நினச்சிப்பாங்க, ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வாங்கியிருக்காரு, அவர் ஆஸ்கர் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சு, இல்லை யாருக்கிட்டையுமே ஆஸ்கர் இல்லை, நான் வாங்கிட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், கண்டெம்ட்டாக இருக்கேன், ஓகே முடிஞ்சது, என்னோடய ஒர்க்கை நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், ஓகே ஐ எம் டன் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். அதை தான் நம்ம எல்லோரும் ஒரு பீக்கான ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு பீக்கான சக்ஸஸ் அது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் 2 ஆஸ்கர் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் அப்படி நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் இத்தனை சாங்ஸ் மேக் பண்ணியிருக்க மாட்டார். அதை விட பெட்டரான ரொம்ப சூப்பரான சாங்ஸ் அவரால் கொடுத்துருக்க முடியாது இல்லையா? Because he likes the journey of success other than obtaining the success. He is not like okay எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கல. இது எல்லாத்துலேயுமே காமனான விஷயம் என்னென்னா, எல்லாருமே அவங்க தாட்ஸ் கூட இருக்கும் போது தான் அவங்களால க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். தனியாக இருக்கிறது விரும்பும் போது தான் க்ரியேட்டிவாக யோசிக்க முடியும். க்ரியேட்டிவ்னால் நீங்கள் ஆர்ட் சைடு மட்டும் பார்க்காதீங்க, நீங்கள் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அமைதிங்கிறது அவசியம். நீங்கள் கொஞ்ச நேரம் தனியாக இருந்தால் தான் என்ன சொல்கிறது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் உங்களை உங்கள் மேலே ஆக்ட் ஆகி நீங்கள் வேறு விஷயம் செய்யாமல் போகும்போது தான் நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தால் நீங்கள் லைஃப்பில் செம்மையாக இருப்பீங்கன்றது உங்களுக்கு தெரியும். உங்களை பற்றி உங்களுக்கு யோசிக்க அப்போ தான் டைம் கிடைக்கும். எவ்வளோ ப்ரொடக்டிவான விஷயம் ஒரு நாளில் பண்ணாலும் சரி, யார் கூட நீங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் கூட தான் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அந்த உங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை எப்பயுமே கொடுங்க. இதுக்காக உங்கள் டைமுக்காக ஒருத்தருக்கு நீங்கள் நோ சொல்லணுன்னா எந்த கில்ட்டும் இல்லாமல் நோ சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் நோ சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துக்கு நீங்கள் எஸ் சொல்கிறீங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க உங்களை ஒரு 5 செகண்ட் நினச்சா பெரிய விஷயம், அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறப்போகிறதில்ல. ஸோ லெட் பீப்புள் திங்க் வாட் தே வாண்ட், யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் தட். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
உங்கள் கூட பீஸ்ஃபுல்லாக இருங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. கரேஜ் அது தானாக வரும். எப்படி வரும்னா எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ண தான் வரும், அது தனியாக கற்றுக்க முடியாது. ஸோ ஹாவ் அ வெரி கிரேட்